இந்தியாவை வீழ்த்த போகும் தென்னாப்பிரிக்கா, பாக்குடன் கூட்டு சதி, நெருக்கடியில் இந்திய அணி இப்போ என்ன பண்ண போறாங்க? இன்னைக்கு இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் ரெண்டாவது T20 மேட்ச் இருக்கு. முதல் T20ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இந்த T20ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இந்தியா ஜெயிக்க கூடாது அப்படின்னு பாகிஸ்தானை கூட இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட்டு சேர்ந்திருக்காங்களாம். சதி செய்யறதுக்காக இந்தியாவை எப்படியாவது வீழ்த்தி ஆகணும். இது தென்னாப்பிரிக்காவுடைய ஒரு நோக்கமா இருந்தாலும், ஆனா பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய ஒரு சதித்திட்டமா மாறத்துக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய வெற்றியை பார்த்து பாகிஸ்தானால அமைதியா இருக்க முடியல. அவங்களுடைய வன்மத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவை எப்படியாவது வீழ்த்தணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாகிஸ்தான் அணி இப்போ தெளிவா பிளான் பண்ணி அதற்கேத்த மாதிரி தென்னாப்பிரிக்கா கிட்ட கூட்டு சதி போட்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை நேரடியா வீழ்த்த முடியல. அதற்காக மறைமுகமா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பேட்டிங்ல ஒரு 3 பேர் மேலதான் அவங்க குறி வச்சிருக்காங்க. இந்த 3 பேரை ஈஸியா தூக்கிட்டோம்னா இந்தியா பேட்டிங்ல படு தோல்வி அடையும். அதே மாதிரி பவுலிங்ல இப்போ பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, அப்புறம் ஹர்திக் பாண்டியா, இந்த 2 பேரும் தான் 2 தூணா இருக்காங்க. ஆரம்பத்தில் இருக்கிற அபிஷேக் சர்மாவையும் எண்டில் இருக்கிற ஹர்திக் பாண்டியாவும் காலி பண்ணிட்டா ஸோ இந்தியா ஓரளவுக்கு தோல்வி சந்திச்சிருவாங்க. இதுக்கு இடையில வரக்கூடிய அந்த திலக் வர்மா, ஸோ இவங்க 3 பேர் தான் இங்க இப்போதைக்கு நல்ல ஒரு பேட்ஸ்மேனா இருக்காங்க. இந்த 3 பேரும் இல்லைன்னா பேட்டிங்ல இந்தியா கண்டிப்பா படு தோல்வி அடையும். பேட்டிங்ல இந்தியா ரன் அடிக்கல அப்படின்னா ஸோ பவுலிங்ல அவங்களுக்குள்ள கண்டிப்பா பதற்றம் ஏற்படும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியா கிட்ட இருக்கிறது பும்ரா. ஸோ பும்ரா வச்சுதான் இந்தியா இப்போ எல்லாருக்கும் பயம் காட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹர்ஷிப் சிங், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், ஸோ இவங்கள மாதிரியான மாதிரிகள், இவங்களுடைய பவுலிங் திறமைகளை நாங்க ஃபுல்லாவே வாட்ச் பண்ணிட்டோம். இவங்க ரெகுலராகவே எல்லா மேட்ச்லயும் இது மாதிரி ட்ரிக்ஸை பயன்படுத்தி தான் நம்மள விக்கெட் எடுக்கிறாங்க. அதற்காக ஒரு சில மாதிரிகளை தான் தென்னாப்பிரிக்காவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மூலயமா அவங்க இப்போ பயிற்சிகளும் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பவுலிங் போட்டா எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றது அப்படின்னு இப்போ தென்னாப்பிரிக்கா பேட்ஸ்மேன்களுக்கு நல்லாவே பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கான். அதனால இந்தியாவுடைய பேட்ஸ்மேன்களை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னும் தென்னாப்பிரிக்காவுக்கு நிறைய ஹிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் இருந்து. அதே மாதிரி இந்தியாவுடைய பவுலிங்கை எப்படிலாம் அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னும் தென்னாப்பிரிக்காவுக்கு பாகிஸ்தான் அணி நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவை இன்னைக்கு கண்டிப்பா வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு பாகிஸ்தானும் தென்னாப்பிரிக்காவும் பயங்கரமா சதி பண்றாங்க. இதுல இந்தியா என்ன பண்ண போகுது, இந்தியா என்ன பண்ணி இவங்களுடைய கூட்டு சதிய உடைச்சு இந்தியா இந்த 2020 மேட்ச்ல ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே விளையாட்டுல ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் பித்தலாட்டம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை, நோக்கமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நேர்மையால கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா இப்போ செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. இந்தியாவில் இப்போ அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல்னு எல்லாருமே நல்லா ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஏதோ போன மேட்ச்ல இவங்க கொஞ்சம் சொதப்பிருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல கண்டிப்பா விட்ட இடத்த பிடிக்கிறதுக்கு நம்ம அபிஷேக் சர்மா, சும்மன் கில் இவங்க எல்லாருமே கண்டிப்பா திறமையா பேட்டிங் பண்ணதான் போறாங்க. அதனால எவ்வளவு பேர் சதித்திட்டத்தோட நம்ம தென்னாப்பிரிக்கா வந்தாலுமே கண்டிப்பா இந்தியா தென்னாப்பிரிக்காவை அடிச்சு நீக்கி ஓட விட தான் போறாங்க. அப்படி அவங்களுக்கு அடிக்கிற அடி பாகிஸ்தானுக்கு இதுக்கு மேல இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு சதியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா அவங்களுக்கு தரமா பதிலடி கொடுக்கவும் போறாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இந்தியா நீங்க நடக்க போற T20 மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்களா? பாகிஸ்தானுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நல்ல ஒரு பதிலடி கொடுப்பாங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.